விருச்சிகராசி நேயர்களே வணக்கம். நல்லவர்கள், வல்லவர்கள், லட்சியவாதிகள் வாங்க வாங்க வாங்க. இப்போ குரு 7லேருந்து 8 போகுது. இன்மை 8ல் வாலி பட்டம் இழந்த கதை அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க. வாலிக்கு பட்டம் போச்சு, பதவி போச்சு. அப்போ நமக்கு ஏதாவது அவங்க கதை வேற, நம்ம கதை வேற. ரைட். நமக்கு மிருகசீரிஷா, திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரமும் உங்களுக்கு எப்படி வருதுன்னா, உங்கள் ராசியிலேயே செவ்வாய் ராசின்னு உங்களுக்கு ஒரு பட்டம். செவ்வாய் ராசிக்காரங்க உங்களுக்கு நல்லது தான் செய்வார். அப்புறம் இங்கே எங்கெங்கெல்லாம் இந்த செவ்வாய் இருக்குது அப்படின்னா, லக்கண செவ்வாய் 1, 6 ஒன்றும் செயல்படும், 6ம் செயல்படும். ஒன்றுன்னா இப்போ நீங்கள் எங்கே போய் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் சக்ஸஸ் உங்களுக்கு கூடவே வருவார். ரைட். இப்போ ஒரு மந்திரியை பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு மிடுக்கு கொடுத்துருவார், ஒரு பவர் கொடுத்துருவார், நல்ல பையன் ஒரு பேர் மாதிரி உங்கள் தோட்டத்தெல்லாம் கொடுத்துருவார். அப்போ ஒரு ரொம்ப தூரம் போகிறீங்க, ஒரு விபத்து இல்லாமல் பார்த்துக்குவார். முழு சப்போர்ட் உங்கள்கிட்ட இருப்பார். ரைட். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கூட இருப்பார். 6ஆம் இடம் என்பது வழக்கு, நோய், ஆரோக்கியம், வரவேண்டிய பணம், கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், அதே மாதிரி இன்சூரன்ஸ், அதே மாதிரி சர்வீஸ், மெடிக்கல், ஆசிரியர், போலீஸ், இவ்வளோ துறையில் இருக்கவங்களுக்கும் நன்மை. அப்போ கடன் அடைய போகுது, நோய் குறைய போகுது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் வரப்போகுது. 6ஆம் இடம் அத்தைமார்களுடைய ஒரு சப்போர்ட்டை வாங்க போகிறீங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக வராமல் இழுத்தடித்த வழக்கு ஒன்று ஜெயிக்க போகிறீங்க. 2ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால 2ஆம் இடம் தனம், பணம் வரப்போகுது. பை நிறைய பணம் இருக்கும். பேச்சு நல்லா, உங்கள் பேச்சு எங்கே போனாலும் எடுபடும். பேச்சில் வித்தியாசத்தை நீங்களே பார்த்துருவீங்க. பேச்சால் தொழில் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, பேச்சால் தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட்டு, நகை வியாபாரம், பொதுவாக வியாபாரிகளே பேச்சு இருந்தால் தான் ஓடும். பேச்சாளர்கள், நீதிபதி வர மாட்டாங்க, வக்கீல் அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. நல்லாயிருக்கும், பேசுகிறதுக்கு பாயிண்டெல்லாம் வரும். பாடகர்கள் வந்துருச்சு, நிறைய தொழில் இருக்குது, நமக்கு தெரியல. ரைட்டு. அடுத்து 2ஆம் இடம் குடும்பம் விருத்தி உண்டு. குடும்பத்தில் மகன் வேலைக்கு போயிட்டான், மகன் லாஸ்ட் ரேங்க்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டான், கெட்ட பேர் வாங்கின ஒரு பாப்பா இப்போ நல்ல பேர் வாங்குது, கோச்சு போன சித்தப்பா இப்போ திரும்பி வந்துட்டார். இப்போ குடும்பம், தாத்தா பாட்டி சித்தப்பா வழியில் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும். அது மாதிரி இந்த ஆரம்ப கல்வி +2க்குள்ளே படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா வரும். குறிப்பாக ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணிக்கங்க, படிப்பு நல்லா வரும். அப்புறம் அவங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டும் யோகம். நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கட்டுங்க. ரைட். 12 குரு பார்க்குறாரு, அதே வீடு தான். வீடு 12, 4. அப்போ வசதியான வீடு 12. அப்போ வீடே நீ என்ன செய்ய போகிறீங்க, 5 ரூமில் கட்ட வேண்டிய வீடை 8 ரூம் பார்க்க போகிறீங்க. வசதியான வீடு, வசதியான வாகனம். 12ஆம் இடம் நிம்மதியாக தூங்க போகிறீங்க. ரைட்டா. டென்ஷன் குறைய போகுது, ப்ரெஷர் குறைய போகுது. ப்ரெஷர் குறைஞ்சாலே நல்ல யோசனை வந்துடுங்க. 12ஆம் இடம் வெளிநாடு பயணங்கள், பெரிய பயணம். எங்கேயோ வெளிநாடுக்கு சுற்றுலா போகிறீங்க, வேலை விஷயமா இல்லை, சுற்றுலா. அப்போ நீங்கள் ரொம்ப சம்பாதிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். சுற்றுலா போகிற அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க. அப்போ இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு 8ல் இருந்தாலும் அந்த பழைய தீய பலன்களை எல்லாம் மறைத்து, சனிப்பெயர்ச்சி பலன்களை எல்லாம் குறைத்து இந்த குரு ஓங்கி. ஆக வெளிநாடு போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, குடும்பத்தில் நிம்மதி வரப்போகுது. 12 பெரிய வீடு கட்ட போகிறீங்க. ஆக இந்த குரு பயிற்சி சனியின் தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு நிம்மதியான முன்னேற்றமான பாதையை காண்பிக்க தயாராக இருக்கிறது. நீங்கள் தயாராக இருக்கணும். வேகமாக வேலைகளை பார்த்து இந்த குருவை பயன்படுத்தி வெற்றி பெற மனமார்ந்த நல்வாழ்த்துகள். வாழ்க வளமுடன்.